Hi friends, வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HTML5 ஃபார்ம்ஸ். ஸோ ஃபார்ம்னா தெரியாதவங்களுக்கு HTML ஃபார்ம்னா இப்படி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது சைபர் நெட்வொர்க்ஸோட வெப் பேஜ். இதோட கான்டெக்ட் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா யுவர் நேம், இமெயில், சப்ஜெக்ட், மெசேஜ் இதெல்லாம் யூசர்ஸ் வந்து டைப் பண்ணுவாங்க. டைப் பண்ணிவிட்டு சென்ட் மெசேஜ் கிளிக் பண்ணும்போது நீங்கள் டைப் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே சர்வருக்கு உங்களுக்கு இமெயிலாக போகும். இதுதான் ஃபார்மோட ஒர்க்கிங். ஸோ இன்றைக்கி இந்த ஃபார்மை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். என்னோட டெக்ஸ்ட் எடிட்டருக்குள்ளே போயிட்டு நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஃபார்ம் வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். எதுவுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா HTML5 ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறேன். இதுக்கான டேக் ஓப்பன் பண்ணிவிட்டேன், க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலி இது வந்து டேக்னு சொல்லலாம், இல்லை எலமெண்ட்னு சொல்லலாம். ஸோ ஃபார்முக்கு பக்கத்தில் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஆட்ரிபியூட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் டேக்குக்கான ஆப்ஷன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்முக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆப்ஷனோட நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஆட்ரிபியூட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஷன், இது ஒரு டைப் ஆஃப் ஆட்ரிபியூட் ஃபார்மில். அது மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது, நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போ நான் ஆக்ஷன் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்ம் சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். எதுவும் டிஸ்பிளே ஆகலை, ஏன்னா நம்ம அந்த ஃபார்ம் போட்டிருக்கோம். ஆனால் ஃபார்முக்குள்ளே எந்த இன்புட் நம்ம வாங்க போகிறோம் சொல்லிட்டு எதுவுமே போடலை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ண போகிறோம். யுவர் நேம், யுவர் இமெயில், சப்ஜெக்ட் அண்ட் மெசேஜ் இதை நம்ம வாங்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேம் இல்லையா. ஸோ இன்புட் இதுக்கான எலமெண்ட் வந்து இன்புட் எலமெண்ட். இன்புட் எலமெண்ட் நிறையா இருக்குது. நீங்கள் மற்ற டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பனிங் ஆகும், க்ளோசிங் ஆகும். ஆனால் இன்புட் டேக்கில் பார்த்தீங்கன்னா இன்புட் எலமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து சிங்கிள் டேக், சிங்கிள் எலமெண்ட் சொல்லுவாங்க. இது வந்து ஃபார்ம் மற்றெல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்குல்ல, அதெல்லாம் பேட் டேக்ஸ் சொல்லுவாங்க. பேட் டேக்ஸ்னால் ஓப்பன் ஆனால் அது க்ளோஸ் ஆகும். ஆனால் சிங்கிள் டேக்னால் ஓப்பன் மட்டும் தான் ஆகும், அது க்ளோஸே பண்ண தேவையில்லை. HTML5 வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் ப்ரௌசர்ஸில். ஸோ இப்போ நான் வந்து இன்புட் டைப்புக்குள்ள டெக்ஸ்ட் தரேன். ஸோ இந்த இன்புட்டுக்கான நேம், எதுக்கு நான் நேம் தரேன் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சென்ட் பண்ணும்போது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எந்த இன்ஃபர்மேஷன் அதுக்காக நேம் இருக்கணும்ல. நேம்லாம் நம்ம பிளைண்டாக சென்ட் பண்ணனா இது என்ன இன்ஃபர்மேஷன் அதுக்கு தெரியாது இல்லை. ஸோ அதுக்காக நம்ம நேம் தர போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நேம். நெக்ஸ்ட் பிளேஸ் ஹோல்டர்னு ஒன்று இருக்குது, அதை விட்டுருங்க. இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாங்காக ஒரு இன்புட் மாதிரி இருக்குது. டெக்ஸ்ட் நம்ம எல்லாமே ஃபிட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன இன்ஃபர்மேஷன் இங்கே போட போகிறேன், ஏன்னா இந்த கான்டெக்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா யுவர் நேம்னு இருக்குது. ஸோ நான் என் நேம் டைப் பண்ணுறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பிளைண்டாக இருக்குது, என்ன டைப் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. பிளேஸ் ஹோல்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த வேர்ட் மாதிரியே நீங்கள் அந்த டைப் பண்ணுற வேர்டில் வந்து டிஸ்பிளேயாக இருக்கும், ஹிண்ட் மெசேஜ் மாதிரி காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் நேம், யுவர் நேம் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிஃப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மெசேஜ் மாதிரி யுவர் நேம் காமிக்கும். ஸோ இங்கே நீங்கள் உங்கள் நேம் டைப் பண்ணிக்கலாம். அது மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இமெயில், சப்ஜெக்ட் அண்ட் மெசேஜ் அதை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பிரேக் டேக் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பிரேக் டேக் எதுக்குன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரேக் டேக்னா ஒரு எலமெண்ட்டை வந்து நியூ லைனுக்கு அதை தள்ளி விடும். ஸோ இப்போ நான் இன்னொன்று இன்புட் எலமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுவும் டெக்ஸ்ட்டாக தான் இருக்க போகுது, டைப் டெக்ஸ்ட்டாக இருக்க போகுது. நேம் வந்து இமெயில், பிளேஸ் ஹோல்டர் வந்து email@u.com வைக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் அந்த பேக்வர்ட் ஸ்லாஷ் போட தேவையில்லை, எப்படியே விட்டுடலாம். ஏன்னா HTML5 இது ஆட்டோமேட்டிக்காக அதை அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கும். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இமெயில் இருக்குது. ஆனால் நீங்கள் ரேண்டமாக நீங்கள் எது போட்டாலும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணணும். ஸோ இது ஃபில்டர் பண்ணுறதுக்காக HTML5 லெவல் இன்பில்ட்டாக நியூ டைப் இருக்குது, இன்புட்டில் டைப் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இமெயில். ஸோ இப்போ நீங்கள் வந்து சப்மிட் பண்ணும்போது அது இமெயிலில் வேலிடேட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் @gmail.com இருந்தால் தான் அது வந்து .com இருந்தால் தான் அது வேலிடேட் பண்ணும், இல்லைனா உங்களுக்கு யாராவது ஷோ பண்ணும். நம்ம வந்து இப்போது சப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இதே மாதிரி இன்புட் டெக்ஸ்ட், நேம், சப்ஜெக்ட். ஸோ பிளேஸ் ஹோல்டர் வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யுவர் மெசேஜ் இல்லை, யுவர் மெசேஜ் நம்ம டைப் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு எலமெண்ட் இருக்குது, அதாவது டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டேக் கிடையாது, அது பேட் டேக். அதாவது ஓப்பன் ஆகும், அதனால் க்ளோஸ் ஆகும். ஸோ டெக்ஸ்ட் ஏரியாக்கான நேம் தந்துடலாம். இதுக்கு வந்து டைப் தேவையில்லை, ஏன்னா டெக்ஸ்ட் ஏரியா ஒன்று தான். நேம் வந்து மெசேஜ்,
ஸோ இதுக்கும் ப்ளேஸ் ஹோல்டர் நம்ம போட்டுக்கலாம். என்டர் யுவர் மெசேஜ். ஸோ சேவ் பண்ணிவிட்டேன், ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏன் வரல அப்படின்னா நான் பிரேக் டேக் இங்கே யூஸ் பண்ணல. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். பிரேக் டேக், இங்கே பிரேக் டேக். ஸோ சம்வாட் அலைன்மெண்ட் பக்காவாக இருக்காது. ஆனால் இது ஜஸ்ட்டு இந்த கோர்ஸில் வந்து நம்ம HTML5 ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கோர்ஸில் தான் நம்ம அதோட ஸ்டைலிங் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து டேட்டாலாம் இன்புட்லாம் வாங்கிட்டேன். ஆனால் நான் எது கிளிக் பண்ணால் சப்மிட் ஆகணும்ல. ஸோ நம்ம கீழே என்ன பண்ணணும், ஒரு சப்மிட் பட்டனை உருவாக்கணும். அதுக்கான சின்டாக்ஸ் வந்து அதே இன்புட் எலமெண்ட்டில் டைப்பு வந்து இந்த நேரத்தில் சப்மிட் கொடுங்க. ஸோ சப்மிட் தரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு சப்மிட் பட்டன் உருவாகும். அந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்கள் சர்வருக்கு தள்ளப்படும். ஆனால் இப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக டைப்புக்குள் சப்மிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேர்டு வரும், சப்மிட்னு வரும். ஆனால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வேர்டு வேணும்னு நினச்சிங்கன்னா அதோட வேல்யூ அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு போகிறோம் அப்படின்னா இல்லை சென்ட் நவுன்னு போடலாம். சென்ட் நவ். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்ட் நவுன் டெக்ஸ்ட் வரும். ஸோ டிஃபால்ட்டாக உள்ள டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்மிட் தான் இருக்கும் எல்லா டைப்லேயும். ஸோ இப்போ நான் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் டைப் பண்ணிடுறேன். நான் சென்ட் நவ் கிளிக் பண்ணால் எங்கே போகணும் நம்ம இன்னும் ஸ்பெசிஃபையே பண்ணலை. அதுக்காக தான் இந்த ஃபார்மில் உள்ள ஆட்ரிபியூட்ஸ், அதாவது ஆப்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஷன், இந்த டேட்டாவை வந்து நான் எங்கே சென்ட் பண்ணணும் அதுதான் ஆக்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதே பேஜில் டைரக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹேஷ் சிம்பிள் தருவேன். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த லிங்க்குமே இருக்காது, லிங்க்கோட டம்மி லிங்க், அதுதான் ஹேஷ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார்மோட மேண்டேட்டரியான ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆக்ஷன், இன்னொன்று வந்து மெத்தட். மெத்தட்னா என்னென்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறீங்களே, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இப்படி அனுப்பணும். ஸோ HTTP பொறுத்த வரைக்கும் 2 வழியாக நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து கெட் போஸ்ட், ஓகேங்களா, அதாவது கெட் ரிக்வஸ்ட் சொல்லுவாங்க. சாரி, கெட் போஸ்ட் கிடையாது, கெட் ரிக்வஸ்ட் சொல்லுவாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ரிக்வஸ்ட் சொல்லுவாங்க. அதோட டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து மெத்தட் வந்து இப்போ மெத்தட் டெலிட் பண்ணிக்கிறேன், ஓகேவா. இப்போ மெத்தட் தேவையில்லை. ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், என் இன்ஃபோ தரேன். சென்ட் நவ். இங்கே பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் அண்ட் அட், அதாவது ஆட்டோமேட்டிக்காக அதை வேலிடேட் பண்ணிக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக இது வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக உங்கள் யூஆர்எல்லில் பார்த்தீங்கன்னா நேம் ஈக்குவல் டு அன்பு, இமெயில், அப்புறம் சப்ஜெக்ட் அண்ட் மெசேஜ் இப்படின்னு வரும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், இதோட இன்புட் எலிமெண்ட்டோட நேம் வந்து நேம். ஸோ இது வந்து பை டிஃபால்ட்டாக நீங்கள் மெத்தட் ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து கெட் ரிக்வஸ்ட்டில் உங்கள் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது வந்து கெட் ரிக்வஸ்ட்டில் இருக்குது. ஸோ நேம், இமெயில் ஐடி அதெல்லாம் காக்கமாக போகும். இது வந்து ஒரு லாகின் போகிறீங்க அப்படின்னா அது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இது நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சாதாரண ஒரு அட்ஜாக்ட் ரிக்வஸ்ட்டில் இதை யூஸ் பண்ணலாம். மற்றபடி லாகின் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து நீங்கள் போஸ்ட் ரிக்வஸ்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து மெத்தட் வந்து போஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ போஸ்ட் போட்டுட்டோம், ரிஃப்ரெஷ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து என் நேம், இமெயில் அதெல்லாம் போடுறேன் அப்படின்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகுது. ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், இந்த பேராமீட்டர்லாம் டெலிட் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பேஜ் வந்துருச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா சென்ட் அவுட் தந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடுச்சு. ஏன் சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து ரிக்வயர்ட் ஃபீல்டு எதுவுமே நம்ம போடலை. ரிக்வயர்ட் ஃபீல்டு வந்து HTML5 நியூவான ஆட்ரிபியூட். ஸோ HTML5 மட்டும் தான் இருக்கும். ஸோ ரிக்வயர்ட் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது இது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபார்ம் முக்கியம் அப்படின்னு அது உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கும். அதான் ரிக்வயர்டோட ஆட்ரிபியூட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் வந்து யுவர் நேம் நான் டைப்பே பண்ணலை, சென்ட் கிளிக் பண்ணும்போது ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டுன்னு வரும். ஸோ ரிக்வயர்ட் இப்போ ஒரு நீங்கள் ஃபார்ம் வச்சுருக்கீங்க, எல்லா டேட்டாவும் அவங்க என்டர் பண்ணியே ஆகணும் அப்படின்னா நீங்கள் ரிக்வயர்ட் ஃபீல்டு வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் பேசிக்காக ஃபார்ம் டேக்கோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்புட் எலிமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்புட்டில் எத்தனை டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது சொல்லிட்டு கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.